என்னங்க, நீங்க முதல்ல அதை உள்ள வைங்க. அந்த பாஸ்கரை போலீஸ் பாத்துக்கும். இல்ல லட்சுமி, இந்த தடவை அந்த பாஸ்கர் வந்தா அவனை நான் சும்மா விட போறதில்ல. என்னம்மா அப்படி பாக்குற? என்னோட துப்பாக்கி நான் வேலையில இருக்கும்போது லைசன்ஸ் வாங்கி எனக்காக வாங்கினது. இது வரைக்கும் நான் இதை யூஸ் பண்ணதே இல்லை. இப்ப இதுக்கு வேலை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்ன மாமா நீங்க முதல்ல துப்பாக்கியை வைங்க. இல்லம்மா, இந்த தடவை விழப்போற அடி நமக்கா இருக்கக்கூடாது, அந்த பாஸ்கருக்கா தான் இருக்கணும். நீங்க என்னங்க பேசுறீங்க? உண்மையை தான் சொல்றேன் லட்சுமி. அவங்கிட்ட இனிமே நம்ம கருணை காட்டக்கூடாது. நான் துப்பாக்கியோட சுத்த போறேன். அந்த பாஸ்கர் வந்தானா அவனை சுட போறேன். மாமா வேண்டாம் மாமா, தப்பு இது. இல்லம்மா, மனுஷங்களுக்கு தான் நியாயம் தர்மம் எல்லாமே. பாஸ்கர் மாதிரியான மிருகங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. தான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எதை வேணாலும் செய்யறவங்களை நான் பார்த்திருக்கேன். ஆனா இன்னொருத்தர் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவன நாம விட்டு வைக்க கூடாதுமா. பாஸ்கருக்கு வேற எந்த நோக்கமும் கிடையாது. நாம சந்தோஷமா இருக்க கூடாது, அது மட்டும்தான் அவனோட நோக்கமா இருக்கு. அவனை இனிமே விட்டு வைக்க கூடாது. அம்மா, என்னடா ஐடியா? ஆமால, சாரி மறந்துட்டேன். வா ஸ்கூலுக்கு போலாம். மம்மி, என்னாச்சு? ராஜசேகர் அங்கிளுக்கும் உங்களுக்கும் நிஜமா சண்டை இல்லையா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவன் நடிக்கிறான். அப்படி நம்ப கூடாது ஓவியா. நம்ம எப்படியாவது நம்ம அப்பா கிட்ட போயிடலாம். நீ என்கிட்ட நிஜமா தானே சொல்ற? ஐயோ ஓவியா, நான் சொல்றதெல்லாம் உண்மை. நீ போய் உட்காரு. போ போ உட்காரு. என்ன ஆச்சுடா? இல்லப்பா, கொஞ்சம் பயந்துட்டேன். அத்தை உன்கிட்ட சொன்னாங்களா? ஆமா அன்பு. இனியா, இனிமே இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பயப்படக்கூடாது, புரியுதா? சரி, நீ கீழே போ. இனியா ரொம்ப தைரியமான பொண்ணு. நடந்த விஷயத்துல அவ ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கா. துப்பாக்கிய பார்த்த உடனே அவ பயந்து அலறிட்டா. எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு சிவம். நம்ம பிளான் பண்ணி எதுவும் செய்யலாம். நமக்கு ஒரு பிரச்சனை வந்தப்ப நம்மளை காப்பாத்திக்க நம்ம என்ன பண்ணணுமோ அதுதான் நம்ம பண்ணோம். நடந்ததை நினைச்சு பயப்படுறது இனியா மட்டும் இல்ல, நீயும் தான். திருவிழாவோட முதல் 2 நாள் உன் முகத்துல நான் அவ்வளவு சந்தோஷத்தை பார்த்தேன். அந்த சந்தோஷம் இப்போ உன் முகத்துல இல்லை. இங்க பாருன்பு, நாம இதை கடந்துதான் வரணும். நமக்கு வர வழி இல்லை.
இனியா டிஸ்டர்ப் ஆகுறது மட்டும் நினைச்சு வருத்தப்படல. இனிமே ஏற்பட போற பிரச்சனைகளை அவ எப்படி ஃபேஸ் பண்ண போறான்னு நினைச்சுதான் எனக்கு கவலையா இருக்கு. ஆஹா, எனக்கு புரியல. நடந்தது நடந்துருச்சு. அதை இனிமே நம்மளால மாத்த முடியாது. அதே சமயம் நம்மளால மறக்கவும் முடியாது. அவ குழந்தை சிவம். வீட்டுக்கு போலீஸ் வராங்க, அரசு கேள்வி கேக்குறா. இதெல்லாம் தான் இனி அவ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஆமா, ஓ, உங்க 3 பேருக்கும் தெரிஞ்ச விஷயம் இப்ப எனக்கும் தெரிய போகுது. அவ்வளவுதானே? என்கிட்ட சொல்லு. அக்கா, அது வந்து அந்த பாஸ்கர் அங்கிள் திருவிழாக்கு வந்திருந்தாரு. ஐயோ, அப்படியா? அங்கேயே வந்திருந்தாரு? ஐயோ, உங்களுக்குலாம் ஒண்ணும் ஆகல? எங்களுக்கு ஒண்ணும் இல்லக்கா. அந்த பாஸ்கர் அங்கிள் வந்து என் கைய கட்டி போட்டு என்ன சுற்றுவேன்னு சொன்னாரு. அன்பம்மா என்னை காப்பாத்துறதுக்காக அவர் கூட சண்டை போட்டாங்க. சண்டையில அன்பம்மா பாஸ்கர் அங்கிளை சுட்டுட்டாங்க. அவரு செத்துட்டாரு. ஐயோ, என்ன சிவம், எங்கேயோ கிளம்பிட்டீங்க போல இருக்கு. கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கேன். முதல்ல ஸ்டேஷனுக்கு போலாம், அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போவோம். ஸ்டேஷனுக்கா? ஸ்டேஷனுக்கு அதுக்கு? என்ன சிவம், அநியாயத்துக்கு நடிக்கிற? நீ நடிக்கிறது மட்டும் இல்லாம இந்த அம்மாவும் உன் கூட சேர்ந்து பயங்கரமா நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையாவே பாஸ்கர் எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? இங்க பாருங்க, தேவையில்லாம இதுக்கு பேசிக்கிட்டு. பாஸ்கரை பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியாது. ஓ, அப்படியா? உங்களுக்கு தெரியாதா? சரி, என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லட்டுமா? பாஸ்கர் என்ன பண்றான், ஜெயில இருந்து தப்பிச்சுறான். தப்பிச்சு வந்ததும் அவங்க அம்மாவுக்கு போன போட்டு, நான் திருவிழாவுக்கு வந்திருக்கேன், இத வச்சு சிவத்தை போட்டு தள்ள போறேன்னு சொல்றான். ஆனா அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஏண்டா அன்புதானே உனக்கு பிரச்சனை, அவனை போட்டு தள்ளு, அதான் சரியா இருக்குன்னு சொல்றாங்க. பதிலுக்கு இவன் என்ன சொல்றான், அம்மா சிவத்தை போட்டு தள்ளாதான் ஆயுசுக்கும் அன்பு அழுதுகிட்டே இருப்பான், அதான் கரெக்டா இருக்குன்னு அப்படின்னு அவன் பேசிருக்கான். பாஸ்கர் திருவிழாவுக்கு வரவே இல்லை. அப்படி வந்திருந்தா என்ன கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கலாம்ல. யோ, அவன் திருவிழாவுக்கு வந்ததுக்கு ப்ரூஃப் இருக்கு. அவன் திருவிழாவுல உன் எக்ஸ் ஒய்ஃப் அரசிய மீட் பண்ணிருக்கான். உங்க 2 பேரையும் தான் போட்டு தலை வந்திருக்கேன்னு அரசு கிட்ட சொல்லிருக்கான். அது அரசுக்கும் எங்களுக்கும் நடுவுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. எங்களை மாட்டி விடணுங்கிறதுக்காக அரசி போய் சொல்றா. பாஸ்கர் திருவிழாவுக்கு வரவே இல்லை. கொஞ்சம் இருமா, நான் இன்னும் கதையை முடிக்கவே இல்லையே. திருவிழாவுக்கு வந்த பாஸ்கர் இனியாவை கடத்தியிருக்கான். இதனால கோவப்பட்ட சிவம் பாஸ்கரை துப்பாக்கியால சுட்டிருக்கான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொன்னா வர மாட்டீங்களா? இல்ல சார். பாஸ்கர் உன் பிள்ளை தானே? ஆமா சார், என் புள்ளதான். உன் பையன் எங்க இருக்கான்? ஜெயில்ல எல்லாம் இருக்கா அவன்.
இந்த வாரம் தான் மனு கொடுத்து அவனை போய் பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன். அப்போ உன் பையன் ஜெயில இருந்து தப்பிச்சது உனக்கு தெரியாதா? ஐயோ, என் பிள்ளை ஜெயில இருந்து தப்பிச்சிட்டானா? என்ன சார் சொல்றீங்க? ஐயோ, அந்த முட்டா பையன் இந்த மாதிரி தான் சார் ஏதாவது பண்ணி தொலைக்கிறான். அப்போ அவன் தப்பிச்சது உங்களுக்கு தெரியாது. இல்ல சார். அவன் எங்க இருக்காங்கிறதும் உங்களுக்கு தெரியாது. ஐயோ, என்ன சார் பேசுறீங்க? அவன் தப்பிச்சான்றதே எனக்கு தெரியாது. அப்ப அவன் எங்க இருக்கான்றது மட்டும் எனக்கு எப்படி சார் தெரியும்? அப்படியா? இந்த நம்பர் யாருதுன்னு தெரியுமா? தெரியல சார். ஒழுங்கா உண்மையை சொல்லு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன் பையன் உனக்கு போன் பண்ணாதானே? என்ன பதில் சொல்ல போறியா இல்லையா? இப்ப மகளிர் போலீஸ் வந்துருவாங்க. நானாவது பரவாயில்ல, உன்னை நிக்க வச்சு பேசுறேன். அந்த இன்ஸ்பெக்டர் அம்மா வந்தா உன்னை கேட்கிற விதமே வேற மாதிரி இருக்கும். சார் சார், அவன் எனக்கு போன் பண்ணான் சார். என்ன சொன்னா? சார், அவன் அன்பு சிவத்தோட கதைய முடிக்க போறேன்னு சொன்னான். அதுக்கு நீ என்ன சொன்ன? வேணாண்டா, இதெல்லாம் தப்பு, அதெல்லாம் பண்ண கூடாதுன்னு சொன்னேன். ஜெயில இருந்து தப்பிச்சது மட்டும் இல்லாம 2 கொலையை வேற பண்ண போறேன்னு சொல்லிருக்கான். அப்ப கூட உனக்கு போலீஸ்ல சொல்லணும்னு தோணலையா? இது பாருமா, உன் பையனோட போன் சிக்னல் கடைசியா திருவிழா நடந்த இடத்த தான் காட்டுது. அவன் அங்கதான் இருக்கானா சார்? ஏதாவது பண்ணிட்டானா சார்? அவன் அன்பையும் செவத்தையும் பாத்துருப்பான்னு உனக்கு தோணுதா? சார், என்ன சார் நீங்க? அவங்கள கொல்றதுக்காக தான் அவன் ஜெயில இருந்தே தப்பிச்சிருக்கான். ஏன் சார், என் பையனுக்கு ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவன் போன் பண்ணானா தகவலை முதல்ல என்கிட்ட சொல்லுங்க, சரியா? போ. என்னடா, நீங்க நிஜமாவே ஊருக்கு போறீங்களாமா? ஏன் கேக்குற? இல்ல, நீங்க பாரதி கிட்ட கொஞ்சம் சீரியஸா சொன்ன மாதிரி இருந்துச்சு. சரி, ஒருவேளை அப்படி நான் போயிட்டா நீ தம்பி தங்கச்சிய நல்லபடியா பாத்துக்க மாட்டியா? கண்டிப்பா பாத்துப்பமா. அப்புறம் என்ன? அப்ப என்ன யாருமா பாத்துப்பாங்க? இப்பதான் எனக்கு ஒரு அம்மா கிடைச்சிருக்காங்க. என் அம்மாவை என்னால மிஸ் பண்ண முடியாதும்மா. நான் எப்பவும் உனக்காக இருப்பேன். உனக்கு எது நல்லதுன்னு எனக்கு தோணுதோ அத மட்டும்தான் நான் செய்வேன். சார். ஏம்மா, நீயா? என்ன விஷயம்? ஒரு நிமிஷம். ஹலோ, அந்த கேஸ் தானே? ஆளை பிடிச்சாச்சு. ஒத்துக்க மாட்டேன்னு ரொம்ப முரண்டு பிடிச்சான். விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சதுல மொத்தத்தையும் ஒத்துக்கிட்டான். பணத்தையும் நகையும் எங்கேயோ புதைச்சி வச்சிருக்கான். புதைச்சி வச்சிருந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் பணத்தையும் நகையும் எடுத்தாச்சு. கூட அவனுக்கு துணையா இருந்த அவன் ஒய்ஃப், அம்மா, அப்பா எல்லார் மேலையும் சார்ஜ் ஷீட் போட்டாச்சு. அவங்களையும் A2 A3 கேஸ்ல சேர்த்து போட்டாச்சு. சரிப்பா, சொல்லுமா, என்னாச்சு? அது பாஸ்கர். ஆமா, அந்த கேஸ்ல எங்களுக்கு ஏகப்பட்ட பிரஷர். 2 தனிப்படை போட்டு நாங்க அவனை தேடிட்டு தான் இருக்கோம். டிஎஸ்பி எங்களை வருன்னு வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால நீ எங்களை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்ல. அவனை பத்தி எங்களுக்கு தகவல் வந்தா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். நீங்க கிளம்புங்க. இல்ல சார், அது நான் ஒரு விஷயம் சொல்லணும். இங்க பாருங்க, ஏற்கனவே ஆளுக்கு ஒரு டைவர்ஷன் கொடுத்து எங்களை குழப்பிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் ஏதாவது சொல்லி எங்களை குழப்பாதீங்க. இல்ல, இது இது வேற.
என்னம்மா சொல்லு. அது எ- அது என்ன விஷயம்னா அது என்னம்மா சொல்லு. பாஸ்கர பாஸ்கர் சொல்லு. பாஸ்கர இந்த பாரதி. அம்மா ஐயோ சாரி. நீ நல்லா இருந்தா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நம்ம குழந்தைங்களுக்கு யாரு பாதுகாப்பா இருப்பா? அதனாலதான் நான் செஞ்ச தப்ப ஒத்துக்கிறதுக்கு ஸ்டேஷனுக்கு வந்தேன். என்ன பேசுற அன்பு? நீ இல்லாம நானும் பிள்ளைங்களும் எப்படி நல்லா இருக்க முடியும்? நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே இந்த முடிவெடுத்தோம். அப்புறம் ஏன் இப்படி பண்ண? இப்ப இருக்கிறத விட இந்த பிரச்சனை இன்னும் பெருசா கூட ஆகலாம். இல்ல ஒருவேளை ஆகலாம். போலீஸ் வந்து விசாரிக்கலாம், டார்ச்சர் பண்ணலாம், என்ன வேணா நடக்கலாம். நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். என்ன ப்ராமிஸ்? என்ன ஆனாலும் நீ ஜெயிலுக்கு போக கூடாது. என்ன காப்பாத்துறேன்னு நீ எந்த தியாகமும் பண்ண கூடாது. ம் சரி, பண்ணல. இல்ல இல்ல, நீ ப்ராமிஸ் பண்ணு, அப்பதான் நான் நம்புவேன். ப்ராமிஸ். அன்பு, நீ எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இரு, அது போதும். அன்பு, அங்க பாத்தியா? அன்பு, உன் வாழ்க்கையில ஒரு கெட்டவன் வந்தான். வந்தவன் வந்த வழியாவே போயிட்டான். அவனா போகல, நான் தான் கொன்னேன். அன்பு, அதை விடு, அதையும் நினைச்சிட்டு இருக்காத. என் மனசுல ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்கு சிவம். மாட்டி போனா ம். கண்டிப்பா போலீஸ் கிட்ட மாட்ட மாட்டோம். எல்லாம் சரியாயிடும். ம்? எப்படி? அது அப்படிதான். என்ன ஆறுதல் படுத்த நீ இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. ம், சொன்னா நம்ப மாட்டியா? டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? ஆ, அது இந்த பார்சிவா, இத பார்த்தாலே தெரியுது பிளாக் மார்க்கெட்ல வாங்கின துப்பாக்கின்னு. என்கிட்ட போய் சொல்லாம இதை எதுக்காக வாங்கினேன்னு மட்டும் சொல்லு. ஏற்கனவே பாஸ்கரை காணும்னு போலீஸ் நம்மள விசாரிச்சுட்டு இருக்காங்க. நீ எதுக்குடா இந்த துப்பாக்கியை வாங்கி வச்சிருக்க? ஆ, இல்லப்பா, சும்மாதான். நான் இதை டிஸ்போஸ் பண்ணிடுறேன். எப்படி பண்ணுவ? எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணிடுவேன்ப்பா. கொடுங்க. டேய், உண்மையை சொல்லுடா. பாஸ்கர் என்ன? அப்பா, நீ பெரிய லாயரா இருக்கலாம், ஆனா நான் போலீஸ்காரன்டா. இந்த துப்பாக்கி உன்னோடது இல்ல, உன்னை சுட வந்தவன் கொண்டு வந்தது. என்ன, நான் சொல்றது சரிதானே? இப்ப சொல்றா, உன்னை சுட வந்தவனோட நிலைமை என்ன? அவன் ஜெயில இருந்து தப்பிச்சு உன்னை பார்க்க வந்திருக்கான். திருவிழாவில் வச்சு நீ அவனை பார்த்திருக்க. அன்னைக்கு அவன் ஜெயிச்சிருந்தா இன்னைக்கு என் முன்னாடி நீ வந்து நின்னு இருக்க மாட்ட. இப்போ நீ என் முன்னாடி நிக்கிற. அப்போ அவன் எங்கடா? பாஸ்கருக்கு என்னாச்சு? என் புள்ள எங்கடி? என் புள்ள என்ன பண்ணீங்க?
இப்படி அநியாயமா பழி போடுற வேலையெல்லாம் வேண்டாம். அவன் போலீஸ்க்கு பயந்துட்டு எங்கேயோ போய் ஒளிஞ்சிருக்கான். ஏய், என் புள்ள உசுருக்கு பயந்து ஓடி ஒளிறவன் கிடையாது, மானஸ்த. அவன் ஜெயில இருந்து தப்பிச்சதே உன்னையும் உன் புருஷனையும் கொல்றதுக்காக தான். அவன் நிச்சயம் உன்னை பார்க்க வந்திருப்பான். நானும் அதுக்காக தான் வெயிட் பண்றேன். வரட்டும், அவன் என்ன செய்யறான்னு நானும் பாக்குறேன். ஏய், அப்படியே நடிக்காதடி. என் புள்ள திருவிழால வச்சு உன்னை பார்த்தன்னு எனக்கு போன் பண்ணி சொன்னான். அவ என்கிட்ட பேசின எல்லாத்தையுமே நான் போலீஸ் கிட்ட சொல்லிட்டு தான் இங்க வந்திருக்கேனே. அப்படியா? அவன் திருவிழாவுக்கு வந்தானா? ஏய், மறுபடியும் தெரியாத மாதிரி நடிக்காத. நான் அவளை பார்த்துட்டேன், உன்னை போட்டு தள்ளிட்டு போன் பண்றேன்னு என்கிட்ட அவன் சொன்னான். அதுக்கப்புறமா அவன் கிட்ட இருந்து எந்த தகவலுமே இல்ல. பாஸ்கர் என்ன சொன்னான்? உன்னையும் உன் புருஷனையும் போட்டு தள்ளுறேன்னு சொன்னான். அதுக்கு நீ என்ன சொன்ன? சொல்லு, ஏன் முழிக்கிற? அது நான் சொல்லவா? நீ என்ன சொல்லிருப்பேன் நான் சொல்லவா? விடாத பாஸ்கர், அவங்க 2 பேரையும் போட்டு தள்ளுன்னு சொல்லிருப்பேன், அப்படிதானே? உன் புள்ள மட்டும்தான் கெட்டவன்னா, நீ அவனை விட ரொம்ப கெட்டவன். அவன் மனசுல நஞ்ச கலந்ததே நீதான். உன்னாலதான் உன் புள்ள இப்படி தெரு தெருவா சுத்திக்கிட்டு இருக்கான். ஆமாண்டி, நான் அப்படிதான் சொன்னேன். அவன் ஆம்பளடி, அவன் 1000 செய்வான். நீ அவன் கூட அடங்கி வாடுறத விட்டுட்டு இன்னொருத்தனை கட்டிக்கிட்டு அப்படியே சுத்துவ. அத பாத்துட்டு நாங்க சும்மா இருக்கணும். ஏய், உன் திமிரையும் ஆணவத்தையும் அடக்கிறதுக்கு தாண்டி என் புள்ள ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தானே. சொல்லுடி, என் புள்ள எங்க? அவனை என்னடி பண்ண சொல்லு. அவன் என்ன ஆனான்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னடி பண்ணுவ? என்னடி பண்ணுவ? ஒழுங்கா வெளியில போயிடு, இல்ல ஏய், நான் போறேன்டி. என் புள்ள எங்கன்னு சொல்லு, நான் போறேன். நான் அவனை கொன்னுட்டேன். போ, போய் போலீஸ் கிட்ட மட்டும் இல்ல, யார்கிட்ட வேணாலும் சொல்லிக்கோ. போ. உன் புள்ள மாதிரி ஒரு மிருகம் உயிரோடவே இருக்க கூடாதுன்னு நான் அவனை கொன்னுட்டேன். அவன் எங்களை கொல்ல வந்தான். நான் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பேனா? அதான் நான் அவனை கொன்னுட்டேன். போ, வெளியில போ. இனிமே இங்க வந்த உன்னைய கொன்னுடுவேன். போ. ஏய், என் பிள்ளைய கொண்டுட்டேன்னு என்கிட்டயே சொல்றியா? இல்லம்மா, யாரோ என் பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அதான் நான் அங்க வந்தேன். அந்த ஜன்னலுக்கு வெளியே அவர் நின்னுட்டு இருந்தாரு. அவரு என்ன வா வா வான்னு கூப்பிட்டுட்டே இருந்தாரு. கூப்பிட்ட உடனே நான் பின்னாடியே வந்தேன். நான் வந்த உடனே அந்த செடிக்குள்ள அவரு காணாம போயிட்டாரு. இல்ல இனியா, அப்படியெல்லாம் கூப்பிட்டிருக்க மாட்டாரு. உனக்கு பேட் ட்ரீம்னு நினைக்கிறேன். நீ வா, அம்மா கூட வந்து படுத்துக்கோ. ட்ரீம் எல்லாம் இல்லம்மா, நான் நிஜமா பார்த்தேன். ஒண்ணும் இல்ல இனியா, நீ வா, அம்மா கூட வந்து படுத்துக்கோ. அம்மா, என்ன? அவரு என்ன ஏதாவது பண்ணிடுவாரா? இல்லடா, அப்படியெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்பாவும் நானும் இருக்கோம். எங்களை தாண்டி யாரும் உன்னை ஒண்ணும் பண்ணிட முடியாது. அந்த அங்கிள் மோசமானவர் தானம்மா? ஆமா இனியா. இனியா, அவர் தப்பான ஆளு, அதனால அவருக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. நீ அவரை பத்தி யோசிக்காத. இல்ல, அவரு என்ன திட்டுற மாதிரியே இருக்கு. இங்க பாரு, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சிவா,
இந்த ராத்திரியில எங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா, சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அம்மா, நீங்க இனியாவை ரூம்ல படுக்க வச்சிருக்கீங்க. ம். என்ன இனியா, காலையில ஸ்கூலுக்கு போனோம்ல, ஏன் தூங்காம இருக்க? அதத்தான் இப்ப நம்ம செய்யவே போறோம். சரி வா போலாம். இரு 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 இரு, நான் முதல்ல அங்க போறேன். நீ அந்த காமாட்சி அம்மாவை கூட்டிட்டு நேரா ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துரு. அரசி, எனக்கு ஒரு டவுட். வீட்டுக்கு முன்னாடி பாடியை புதைக்கிற அளவுக்கு சிவம் அவ்வளவு பெரிய முட்டாள்னு நினைக்கிறியா? அவனுக்கு ஈஸியான வழியா அது மட்டும்தான். வேற அவன் எங்க அதை புதைச்சிருந்தாலும் அதை யார் வேணாலும் பாத்திருப்பாங்க. அது அவனுக்கு பிரச்சனை ஆயிருக்கும். அதனால பாடி அங்கதான் இருக்கு. நீ பாஸ்கரோட லாயரா அங்க போ. சிவம் அன்பு கையில போலீஸ் விலங்கு போடுறத நம்ம 2 பேரும் கண்ணால பார்த்து ரசிக்கிறோம். அதுக்கப்புறம் இனியாவும் ஓவியாவும் நம்ம கூட தான் நிரந்தரமா இருப்பாங்க. நாம அவங்களை கூட்டிட்டு எங்கேயாவது போயிடலாம். ஓகே? நைஸ், செம்ம பிளான். நீ ஒண்ணு பண்ணு, நீ நேரா சிவம் வீட்டுக்கு போயிடு. நான் காமாட்சி அம்மா கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நேரா சிவம் வீட்டுக்கு வந்துடுறேன். அவங்க கதை இன்னையோட முடிஞ்சது. கரெக்ட். என்னம்மா இங்க வந்திருக்க? உனக்கு போன் பண்ணானா? ஓ, வக்கீலோட வந்திருக்க போல இருக்கு. கண்டிப்பா உன் புள்ள போன் பண்ணிருக்கணும். உன்னை விசாரணைக்கு கூப்பிட கூடாது, இல்ல முன்ஜாமீன் வாங்கிருப்பீங்க. அத சொல்லதானே வந்திருக்கீங்க. சார், என்ன சார் நீங்க? பாதிக்கப்பட்டவங்க அவங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு வந்திருக்காங்க. நீங்க இப்படி பேசினா எப்படி சார்? இந்த அம்மாவை கூப்பிட்டு பாஸ்கர் எங்கன்னு விசாரிக்கும் போது பாஸ்கர் ஜெயில இருந்து தப்பிச்சது தெரியாதுன்னு என்கிட்டயே ஆக்ட் பண்றாங்க சார். நாங்க எப்படி சார் நம்புறது? சார் அது வந்து சார், எனக்கு அப்ப இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரியாது சார். சரி, இப்ப என்ன சொல்லணும்? என் பிள்ளைக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு எனக்கு ஒரே படபடப்பா இருக்கு சார். நீங்க தான் எப்படியாவது என் பிள்ளைய கண்டுபிடிச்சு கொடுக்கணும் சார். எப்படியாவது என் பிள்ளைய கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். இங்க பாருமா, இப்ப எதுக்கு அழுவுற? நிஜமாவே உண்மையதான் பேசுறியா, இல்ல இதுவும் டிராமா தானா? சார் சொல்லுங்க சார். சார், அன்பும் சிவத்தையும் கொல்ல போறேன்னு சொல்லிட்டு திருவிழாக்கு போன பாஸ்கர் இன்னும் திரும்ப வரல சார். நீங்க சிவம் மேல சந்தேகப்படுறீங்களா? சார், நான் சிவம் மேல சந்தேகப்படல சார், அவங்க அம்மா தான் சந்தேகப்படுறாங்க. சார் ஆமா சார், ஆரம்பத்துல இருந்து அந்த சிவத்துக்கு என் பிள்ளைய கண்டு ஆகவே ஆகாது சார். என் புள்ள அவன் பொண்டாட்டிய சமாதானப்படுத்தி அவ கூட சேர்ந்து வாழணும்னு நினைச்சான். ஆனா அந்த வக்கீல் என்னென்னவோ பேசி என் மருமக கழுத்துல தாலிய கட்டிட்டான் சார். என் புள்ள பேருக்கு தான் சார் ரவுடி, ஆனா அந்த வக்கீல் நிஜமாவே ரவுடி சார். சார் அவன் என் புள்ளைய ஏதோ பண்ணிட்டான் சார். பிளீஸ் சார், என் புள்ளைய எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க சார். உங்க சந்தேகத்துக்குலாம் என்னால ஆக்ஷன் எடுக்க முடியாதுமா. ஏதாவது ப்ரூஃப் வேணும். சிவம் வீட்டுக்கு முன்னாடி தான் பாஸ்கரோட பாடியை குழி தோண்டி புதைச்சு அந்த இடத்துல ரோஜா செடி வச்சிருக்காங்க. நீங்க வந்து அதை தோண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கே உண்மை தெரியும். ஐயோ ஐயோ ஐயோ, அந்த சிவா என் புள்ளைய கொண்டுட்டானே, என் புள்ளைய கொண்டுட்டான். ஸ்டேஷன் முன்னாடி கத்தாதம்மா, அமைதியாருமா. சார், இப்ப இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்க போறீங்களா, இல்லனா நான் கோர்ட்ல ஹேபியஸ் கார்பஸ் மனு போட்டுமா? என்ன சார் மிரட்டுறீங்களா? அவன் ஜெயில இருந்து தப்பிச்சிருக்கான். அவனை கொண்டு வானா எப்படி கொண்டு வர்றது? சார், இந்த கம்ப்ளைண்ட வாங்கிட்டு நீங்களே சிவத்தை விசாரிங்க, உங்களுக்கே உண்மை தெரியும். நாங்க உங்க தோட்டத்தை தோண்டி பார்க்கணும். கான்ஸ்டபிள், தோன்றவங்க வந்தாச்சா? வந்தாச்சு சார். சார் சார் சார், நான் தான் சார் இந்த வீட்டு ஓனர். நீங்க பாட்டுக்கு எங்க வீட்டு தோட்டத்தை மொத்தமா தோண்ட சொல்றீங்க, என்ன சார் நியாயம்? நான் மொத்த தோட்டத்தையும் தோண்ட சொல்லலமா, எங்க தோண்டணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்க தோட்டத்துல தோன்றதுக்கு பெர்மிஷன் இருக்கா உங்ககிட்ட? நீ லாயர், இப்படி எல்லாம் கேட்பேன்னு எனக்கு தெரியாதா? அந்த கோர்ட் ஆர்டர் காட்டியா? இந்தாங்க சார். இந்த தோட்டத்தை மட்டும் இல்ல, வீட்டை கூட தோண்டி பார்க்கிறதுக்கு எங்கிட்ட பர்மிஷன் இருக்கு. நீங்களா எங்களுக்கு கோஆபரேட் பண்ணா உங்களுக்கு நல்லது, இல்லனா சட்டப்படி உங்க மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும். கான்ஸ்டபிள் சார், அவங்கள தோண்ட சொல்லியா? ஓகே சார். என்ன சிவா இதெல்லாம்? அம்மா கவலைப்படாதீங்கம்மா, ஒன்னும் ஆகாது. அரசி, நீ கிளம்பு. என்ன சிவம் சொல்ற? நீ இப்படி ஒரு பிரச்சனையில இருக்கும்போது
நான் உன்னை விட்டுட்டு எப்படி போக முடியும்? உனக்கு ஏதாவதுன்னா போலாயிரம் நான் ஆஜராகிறேன். இங்க இருந்து யாரும் வெளியே போக முடியாது. கான்ஸ்டபிள் கேட்ட முடியா? ஓகே சார். ஐயோ, நமக்கு மட்டும் ஏன் இப்படி பிரச்சனை மேல பிரச்சனையா வருது? அம்மா, நம்ம எந்த தப்பும் பண்ணல. நாம எதுக்குமா பயப்படணும்? நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்ப என்ன சார், உங்களுக்கு தோண்டி பார்க்கணும் அவ்வளவுதானே? தாராளமா பாருங்க. நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் நாங்க தோண்டி பார்க்க தான் போறோம். அப்புறம் லாயர் சார், உங்க கார் எங்க? காரு சர்வீஸ்க்கு விட்டுருக்கேன். சார் பாத்தீங்களா, பாடியை கார்ல வச்சு தான் எடுத்துட்டு வந்திருக்கான். அது தெரியக்கூடாதுன்னு காரை சர்வீஸ்க்கு விட்டுருக்கான். நாங்க திருவிழாக்கு போனது டிராவல்ஸ் வண்டியில. அப்ப டிரைவர்? நான் தான் டிரைவ் பண்ணேன். அந்த கார் எங்க? என்ன சார் இது, டிராவல்ஸ் வண்டியை நானா வச்சுக்க முடியும்? அவங்க காரை அவங்க கிட்ட கொடுத்தாச்சு. அது எந்த டிராவல்ஸ்? அந்த வண்டி நம்பர் சொல்லு. TN13 ST470. கான்ஸ்டபிள், அந்த காரை சீஸ் பண்ணி அதுல ஏதாவது தடை இருக்கான்னு செக் பண்ணுங்க. சரிங்க சார். இன்னும் 1 மணி நேரத்துல எல்லா உண்மையும் வெளியே வந்துடும். இப்பவும் சொல்றேன், நீங்க தப்பானவங்க பேச்ச கேட்டுட்டு தப்பு பண்றீங்க. உங்களுக்கும் சீக்கிரமாவே உண்மை தெரிய வரும். ஏன்பா சிவம், வா தோண்டி பார்க்கலாம். வாயா. என்ன அன்பு இதெல்லாம்? அப்பா, இனியாவை கூட்டிக்கிட்டு நீங்க உள்ள போங்க. சரிப்பா, பாத்துக்கோ சிவா. ம். பாய். அவங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப எதுக்கு ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. யோ, தோண்டுங்கயா. அவங்க மாட்டிப்பாங்கல்ல. ஹே, என்ன இப்படி கேக்குற? நீ சொன்னதை நம்பிதான் நான் இந்த ஏற்பாடையே பண்ணிருக்கேன். ஏதாவது சொதப்புச்சு அவ்வளவுதான் உன்ன. என்னக்கா சொல்றீங்க? ஆமா, நீ தானே சொன்ன உன்கிட்ட இனியா சொன்னான்னு. அதை நம்பிதான் நான் இதை பண்ணேன். இப்ப மட்டும் எதுவும் கிடைக்கல, அவ்வளவுதான் உன்ன. இந்த கேஸ் சிவத்துக்கு சாதகமா போயிடும். இனியா என்கிட்ட சொன்னா. அவ சொல்லும்போது அவ கண்ணுல பயம் தெரிஞ்சது. அவ பாஸ்கரை போட்டு தள்ளது உண்மைதான். அது சரி. ஆனா பாடி எங்கதான் புதைச்சானாங்கிறது தான் என்னோட டவுட்டே. நடு ராத்திரியில இனியா பேய் எறிஞ்ச மாதிரி இங்கதான் நின்னு பேசிட்டு இருந்தா. அத நான் சைட்ல இருந்து பார்த்தேன். அன்பு சிவமும் அவளை உள்ள கூட்டிட்டு போகும்போது என் காதல் அப்படியே விழுந்துச்சு. நீ சொன்னது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க கதை முடிஞ்சிடும். கொலை பண்ணதுக்காக அன்பையும் அதை மறைச்சதுக்காக சிவத்தையும் தூக்கி உள்ள போட்டுருவாங்க. அப்புறம் நான் என் 2 பிள்ளைங்களோட இங்க இருந்து போயிடுவேன். நீ அந்த சரவணனை கட்டிக்கிட்டு சிவம் வீட்லயே செட்டில் ஆயிடு. இல்ல, இந்த கேஸ்ல இருந்து சிவத்தை மட்டும் எப்படியாவது தப்பிக்க வைக்க முடியுமா? அதுல அன்பு உள்ள போயிட்டா எனக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடைக்கும்ல. ஷோ, நீ இன்னும் சிவத்தை நம்புற? அன்பு ஜெயிலுக்கு போயிட்டா அவளை எப்படி வெளியில கொண்டு வர்றதுன்னு தான் சிவம் யோசிப்பான். உன் பக்கம்லாம் திரும்பி கூட பார்க்க மாட்டான். எனக்கு இன்னொரு டவுட். உனக்கு இன்னும் எத்தனை டவுட் கேளு. நான் தான் உன்கிட்ட சொல்லிருப்பேன்னு என் மேல அவங்களுக்கு எதுவும் டவுட் வந்திருக்குமா? டவுட் எல்லாம் வந்திருக்காது, கன்ஃபார்மே பண்ணிருப்பாங்க. நீ தான் இதை என்கிட்ட சொல்லிருப்பன்னு. ஐயோ, இப்ப என்ன பண்றது? அத கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இனிமே ஏன் இன்னும் நல்லவங்களாவே நடிக்கணும். முதல்ல அவங்க 2 பேரும் மாட்டுட்டோம், அப்புறம் பாத்துக்கலாம்.
சிவம், எங்க போறீங்க? செவர் ஏறி குதிக்க போற அளவுக்கு நான் ஒன்னும் கிரிமினல் கிடையாது. நான் பாஸ்கர் சிவம். நான் தண்ணி குடிக்கிறதுக்காக போறேன். அம்மா, நீங்க ஏமா இங்க நிக்கிறீங்க? உள்ள போய் உட்காருங்க. இல்ல சிவா, ஒருவேளை வேற யாராவது இத பண்ணி உன் மேல பழிய போட பார்த்தாங்கன்னா? அம்மா, அப்படியெல்லாம் நடக்காது. என்னம்மா, இப்பவே கதையை மாத்தலாம்னு பாக்குறீங்களா? இன்ஸ்பெக்டர், அதான் தோண்ட ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, அந்த வேலையை பாருங்க. எங்களுக்கு தெரியும், அந்த வேலையை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க எவ்வளவு ஸ்மார்ட்டா இருந்தாலும் நியாயம்னு ஒண்ணு இருக்கு, அதுல இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் தெரிஞ்சிரும். நானும் அதை தான் சொல்றேன். இன்னும் கொஞ்ச நேரம் தான், எல்லாம் தெரிஞ்சிடும். யோ, எவ்வளவு நேரையா? சீக்கிரம் தோண்டுங்கயா. அந்த காப்பி எல்லாம் உங்க மொபைலுக்கு அனுப்ப சொல்லியிருக்கேன், பாருங்க. சார், தப்பு பண்ணலன்னா எதுக்கு சார் ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கணும்? என் மேல அநியாயமா பழி போடுற ஆளுங்க கிட்ட இருந்து தப்பிக்க தான் ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கி வச்சிருக்கேன். ச்சே, இன்ஸ்பெக்டர், பூஜை பண்ணி வச்ச பொம்மை அது. எட்டி உதைக்காதீங்க, கன்னத்துல போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. சார், கடைசி வரைக்கும் அந்த பொய்யை மெயின்டைன் பண்றான். அதிர்ஷ்டம் உன் பக்கத்துல இருக்கலாம், ஆனா எப்பவுமே உனக்கு உதவி பண்ணாது. சீக்கிரமே உன் கையில விளங்க மாட்டி இழுத்துட்டு போறானா இல்லையான்னு பாரு. இன்ஸ்பெக்டர், இததான் என் எதிரிங்க எதிர்பார்ப்பாங்க. நான் பாஸ்கரை கொன்ன மாதிரி ஒரு இமேஜ கொடுத்துட்டு பாஸ்கரை காப்பாத்துறதுக்காக ஒரு பிளான போடுறாங்க. தயவு செஞ்சு பாஸ்கரை தேடுங்க, கண்டிப்பா உயிரோட தான் இருக்கான். அவன் கண்டிப்பா சிக்குவான். அன்னைக்கு நான் நிரபராதின்னு உங்க எல்லாருக்கும் புரியும். சிவம், உன் கதையை வேற எவங்கிட்டயாவது சொல்லு. யோ, வாங்கயா.